சன்ரைசர்ஸ் ஹோம் ஸ்டேடியத்திலே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை ஜெயிச்சா கேப்டன் டேவிட் வார்னர் சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா பல வருஷமா அந்த சன்ரைசர்ஸ் ஸ்டேடியத்தில் விளையாடி இருக்காருல அப்படின்றதுல பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு இந்த ஸ்டேடியம் வந்து விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அமேசிங் க்ரௌடாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மேட்சை பொறுத்தவரை எங்களுக்கு பல கடினமான சுச்சுவேஷன்கள் அமைஞ்சது, பல சேலஞ்ச் எல்லாம் இருந்தது. அதையும் மீறி நாங்கள் 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம்னா அது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து முகேஷ் லாஸ்ட் ஓவர் வந்து போட்டது, அந்த ப்ரெஷரில் அந்த மாதிரி ஓவர் போட்டது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்கிற 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களே, குல்தீப் யாதவ் மற்றும் அக்ஷர் பட்டேல், அவங்க 2 பேர் பயங்கரமாக ராக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து எங்கள் டீமை எப்பயுமே லெட் டவுன் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு உதவிட்டே இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இஷாந்த் சர்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் டே 1ல இருந்து நான் ரெடிப்பா ஃபிட்டுப்பா எப்போ பவுலிங் போடணும் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்றது, அவருக்கு வந்து ஒரு சில கேம்ஸ்ல அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் சிக் ஆயிட்டாரு. அதனால எங்களை டீமுக்குள்ள அவரை கொண்டு வர முடியல. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற லெவலா பவுலிங் போறாரு. கிரெடிட் கொடுக்கணும் அவருக்கு. பட் அவர் இந்த மாதிரி ஐபிஎல்ல பவுலிங் போடணும், ஐபிஎல்ல கம்பேக் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்கு பல நாள் பிராக்டிஸ் பண்றாரு, ட்ரைனிங் பண்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் ஆட ஹெவியா போட்டுட்டு அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அதை வந்து எங்க டீம்ல ரெப்ளிகேஷன் கொடுக்குறாரு. வந்து ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸா வந்து ஃபர்ஸ்டே வந்து பவுலிங் போட்டு எக்ஸ்பிரஷனலா இருக்காரு அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லுங்க. ஸோ நீங்கள் 7ல 5 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, 5 மேட்ச் தோத்துருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ அந்த 5 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் நம்ம 2 மேட்ச் திரும்ப பேக் டு பேக் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இதே இடத்துல இருந்து பல டீம் வந்து கம்பேக் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க ஒரு பக்கம். நாங்களும் அந்த மாதிரி வரதுக்கான ட்ரை பண்ணுவோம், அதுக்கான எஃபெக்ட்ஸை போடுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னும் நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இங்கிருந்து நாங்கள் மொமெண்டத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஸோ அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நம்பிக்கையை வச்சு அவர் ஃபாலோ பண்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்